வணக்கம் ட்ரேடர்ஸ். நேற்று வந்து நிஃப்டியில் ஒரு நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு, ப்ளஸ் விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ப்ரைஸ் விர்ஜின் சிபிஆர் இருந்து ரிவர்ஸ் ஆகி R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே முடிஞ்சிருக்கு. ஸோ கிளியராக இதில் பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறதான் தெரியுது. ஸோ புல்ஸ் கிட்ட இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்குது. அண்ட் இன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் வந்து ஒரு அசெண்டிங் ஒரு வைடு சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, ஆர் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே சுற்றுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன். அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 120-130 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி கேப் அப்பில் நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கிற பிவட் லெவல்ஸான R1 ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் R2 இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு கன்சாலிடேட் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹையும் பிரேக் ஆச்சுன்னா சிபிஆர் இருந்து கண்டிப்பாக சப்போர்ட் கிடச்சிரும். ஸோ மோஸ்ட்லி ஒரு புல்லிஷ் கன்சாலிடேஷன் டே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுகிறது. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மணியோட எஸ்எம்சி கான்செப்ட் படி ரீட்டைலர்ஸோடைய ஸ்டாப் லாஸ் இருக்கிற இடங்கள் தான் இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்சல் சைன்ஸை காமிச்சிச்சுன்னா நல்லது ஒரு ரிவர்சல் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.